Hi friends, welcome to ashwinbharathivlog. இன்னைக்கு ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா பிஸ்கட் செய்ய போறோம். இது சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு பாருங்க. பிஸ்கட் பாத்தீங்கன்னா ஈஸியாவே செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நல்லா அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்பதான் மாவெல்லாம் பிசைறது நல்லா இருக்கும். ஒரு கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போல எள்ளை வெள்ளை எள்ளை பாத்தீங்கன்னா நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்க எள்ளு தான் சேர்க்கணும் இல்லை, நம்ம தேங்காவை கூட நல்லா பொடியை துருவி வானல்ல வதக்கி கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 ஸ்பூன் போல நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும். மாவு அப்படியே இருக்கட்டும். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்ப கரையக்கூடாது. பாதி சர்க்கரை கரையணும், பாதி கரையாம இருக்கணும். அப்பதான் அந்த பிஸ்கெட்ல பாத்தீங்கன்னா பாதி சர்க்கரை அப்படியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாவுல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சு. நம்ம ரவை சேர்த்து இருக்கிறதுனால பிசையறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு பிசைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கை வச்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு பார்த்தீங்கன்னா விரிச்சிக்கலாம். பிசைஞ்ச மாவை 2ஆக பிரிச்சுட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா உருட்டிக்கலாம். நம்ம மாவு உருட்டுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும். நம்ம சப்பாத்தி மாதிரிலாம் மெலிசா உருட்ட தேவையில்லை. இது பிஸ்கெட்டுன்றதால கொஞ்சம் மொத்தமாகவே இருக்கட்டும். நான் அந்த சைஸுக்கு நல்லா உருட்டிட்டேன். இப்போ 4 பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு விருப்பமான எந்த ஷேப் வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கட்டமாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணிக்கலாம், ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணால் கட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பமான ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் இந்த கத்தியை பார்த்தீங்கன்னா கோடு கூட சின்ன சின்னதாக இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி மேலே கோடு போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒரே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு டப்பா வச்சு அமைக்கி நல்லா ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரியும் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி டிசைன் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல டிசைனா நான் இந்த மாதிரி 2 டிசைன் போட்டேன். இந்த மாதிரி இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடா இருக்கிறதுல அடுப்பை சிம்ல வச்சுட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா செவந்து வர்றதுக்கு உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வேகும். இப்போ நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே நல்லா இந்த அளவுக்கு செவந்த உடனே எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவளன்னு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுன பிறகு தான் பார்த்தீங்கன்னா நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. கோதுமை ரவை பிஸ்கெட் ரெடி. இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம புதுசாக பார்க்கணும்.